இதோ இவதான் சார். இவளாலதான் எங்க தவசி ஜெயில இருக்கான். இவளாலதான் எல்லா பிரச்சனையுமே. சொல்லுங்கம்மா, உண்மையிலே உங்க வாழ்க்கையை யாரோ சீரழிச்சிட்டதா இவங்க சொல்றாங்களே, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லுங்க. கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து சொல்லு. ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்கும்போது வேடிக்கை பாக்குறவங்க தான் குற்றவாளின்னு பழி சொன்னல, இப்ப பேசு. மா, என்ன நடக்குதுங்க? அண்ணி, என்னாச்சு? என்னாச்சுன்னு இவ வாய் திறந்து சொன்னாதானே தெரியும். கல்லு மாதிரி நிக்கிறாளே. நான் எதுக்கு இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்? அன்பு மாமாக்கு பெயில் வாங்கணும், அதுக்குதான். அதுக்கு எதுக்கு இவர் வரணும்? சத்தியவதி மேடம் அதெல்லாம் பாத்துப்பாங்க. தேவையே இல்ல. அந்த கூட்டத்தோட சவகாசமே தேவையில்ல. உள்ள ஜெயில இருக்கிறது ஏன் புள்ள. அவனை யார வச்சு வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இந்த பாரு, வக்கீல் சார் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா, அது போதும். இங்க பாருமா, என்ன நடந்துச்சோ அதை மறைக்காம என்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லணும். எந்த பொய்யும் சொல்லக்கூடாது. என்கிட்ட சின்ன உண்மையை கூட மறைக்க கூடாது. சொல்லுமா. முடியாது. என்னது முடியாதா? ஏன் முடியாது? நீ சொல்லிதான் ஆகணும். சத்தியவதி மேடத்துக்கு எல்லாமே தெரியும். அவங்க பெயில் வாங்கி தருவாங்க. வேணான்னு சொல்றேன்ல. அவங்க என் பிள்ளைக்கு சாதகமா பேச மாட்டாங்க. அந்த மகேஷுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தான் சாதகமா இருப்பாங்க. அவங்க அன்பை வெளியில வர விட மாட்டாங்க. அவரை ஜெயிலுக்கு அனுப்புறதால மகேஷாருக்கும் தெல்லிசாருக்கும் என்ன லாபம்? அவங்க ஏன் பெயில் கிடைக்கிறத தடுக்கணும்? ஏன்னா உண்மையான கொலைகாரன் அந்த கம்பெனில தான் இருப்பான். அன்பு கொலை பண்ணலங்கிற உண்மை வெளியில வந்துட்டா அவன் மாட்டிக்குவான்ல. அவங்க கம்பெனி பேரு தானே கெட்டு போகும். அதனால அன்பை வெளியில வர விட மாட்டாங்க. மா, கொஞ்சமாவது லாஜிக்கா பேசுமா. அப்படி பார்த்தா அண்ணாவும் அண்ணி கூட தான் அந்த கம்பெனில வேலை பாக்குறாங்க. அண்ணாவை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரலனா அப்பாவும் கெட்ட பேர் தானே வரும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த மகேஷ் சம்பந்தப்பட்ட யாரும் என் பிள்ளைக்காக வர வேணாம். அவங்க யாரையும் நான் நம்புறதாவே இல்ல. நான் சத்தியவதி மேடத்தை நம்புறேன். உங்க பையனும் அவங்களை நம்புறாரு. அதனால வேற வக்கீல்லாம் தேவையில்லை. என்ன சார் இவங்க இப்படி பேசுறாங்க? ஏதோ புருஷனை வெளியே கொண்டு வர போராடுறாங்கன்னு சொன்னீங்க. பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே. அந்த தம்பிக்கு நான் பெயில் வாங்கி தரேன்னு சொல்றேன், வேணான்னு சொல்றாங்க. எனக்கு என்னோ டவுட்டா இருக்கு சார். டவுட்டா? என்ன டவுட்? இவங்க பணத்தை கிணத்தை வாங்கிட்டு இவங்க புருஷனை வெளியே வர விடாம பண்றாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியலன்னு சொல்றதுலயே லாஜிக் இல்ல. இப்ப புருஷன் விஷயத்துல சுத்தமா இல்ல. இவங்க சரியில்லை சார். இவங்க கிட்ட ஏதோ குழப்பம் இருக்கு. எதிராளிங்க இவங்கள பணத்தை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சொன்ன? என்னைய பத்தி என்னடா சொன்ன? உன்னைய கொல்லாம விட மாட்டேன்டா. உன்ன டேய், நீ பேசின பேச்சு மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது நேரம் இந்த விளக்கு உன் கழுத்துக்குள்ள இறங்கி இருக்குண்டா. வேணாமா வேணாமா. நானும் உன்னைய கொண்டு போட்டிருப்பேன். ஆனா என் புருஷனை காப்பாத்த நான் வெளியே இருந்து ஆகணும். அந்த ஒரே காரணத்துக்காக உனக்கு உயிர் பிச்சை தரேன். ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்தை காலி பண்ணிட்டு ஓடுறா. ஓடு சார் சார்